ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன உலக்கில் பார்த்தீங்கன்னா அரிசி அளந்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே உலக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் உலக்கு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருவோம். இப்போ நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா கழுவி குக்கரில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ அரிசி பருப்பு சேர்த்தோமோ அதுக்கேற்ற மாதிரி 2 பங்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துப்போம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சீரகம், 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் அடிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து ஒரு 1/2 பங்கு வந்து வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் கேப்சிகம், நூக்கல், அவரைக்காய், சின்ன வெங்காயம், கேரட், 2 பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துடலாம். வெஜிடபிள்லாம் சேர்த்தாச்சு. ஒரு 2 மீடியம் சைஸ் 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைசல், 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா சாம்பார் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து இது தாளிக்கிற வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது ஒன்றும் இல்லைங்க, வெறும் சீரகம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு எப்பயும் போல் தாளித்ததையும் இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ காய்கறி ரைஸ் வந்து கொஞ்சம் குழஞ்சா நல்லாயிருக்கும், அதனால் தண்ணி வந்து இந்த அளவுக்கு விட்டுருக்குறேன். அதே கப்பில் 1 கப்பு தண்ணி விட்டுருக்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறி போட்டனால கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ 3 விசில் அடித்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ 3 விசில் அடித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சுட சுட ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா அந்த காரா பூந்தி ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.